நல்லா தூங்கிட்டு இருக்க குழந்தை திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்து காது வலி அப்படின்னு அழுதா எவ்வளவு பயமா இருக்கும் நம்மளுக்கு. என்ன பண்ணணும் நான் சொல்றேன். வணக்கம், நான் டாக்டர் உமா, குழந்தை நல மருத்துவர், தஞ்சாவூர். இந்த 3 காரணங்கள் உங்க குழந்தைங்களுக்கு நைட் டைம்ல இயர் பெயின் காஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இயர் இன்ஃபெக்ஷன், ஆட்டிட்டிஸ் மீடியா. ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு ஒரு சளி இருமல் இருக்கு, இல்ல ஒரு புது பல் வருது அப்படின்னா அது ஒரு ரெஃபர்ட் பெயின் குழந்தைங்களுக்கு காஸ் பண்ணலாம். கடைசியா ஃபாரின் பாடி, ஒரு இயர் வேக்ஸோ இல்ல குழந்தைங்க விளையாடும் போது காதுல சின்ன ஆப்ஜெக்ட்ஸோ இல்ல ஒரு குச்சியோ உள்ளார போட்டுக்கிறாங்க அப்படின்னா அது கூட நைட் டைம்ல பெயின் காஸ் பண்ணலாம். இப்படி திடீர்னு குழந்தை பெயின் நைட் அழுகுறாங்க, என்ன டாக்டர் பண்ணணும் அப்படின்ற டவுட் உங்க எல்லாருக்குமே இருக்கு. ஒரு சுடு தண்ணி ஆற வச்சு காதுல ஊத்தலாமா, இல்ல எண்ணெயை காய்ச்சி காதுல போடலாமா, இல்ல ஓவர் த கவுண்டர் பக்கத்துல உள்ள பார்மசில ஒரு இயர் டிராப் கேட்டு வாங்கிட்டு வந்து அதை காதுல போடலாமா? இது எதுவுமே செய்யக்கூடாது. இப்படி திடீர்னு உங்க குழந்தை காது வலின்னு அழுகுறாங்கன்னா ஒரு சிங்கிள் டோஸ் ஆஃப் பாராஸ்டமால் உங்க டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணது வீட்டுல வச்சிருப்பீங்க, அது ஒரு டோஸ் கொடுங்க. அது தாராளமா போதுமானது. பாராஸ்டமால்ன்றது நம்ம ஃபீவருக்கு மட்டும் கொடுக்குற மெடிசன் கிடையாது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பெயினுக்கு அது சூப்பராகவே வேலை பார்க்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் குழந்தைங்க காது வலி அப்படின்னு அழுகுறாங்கன்னா ஒரு டோஸ் ஆஃப் பாராஸ்டமால் கொடுங்க. ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுலயே காது வலி செட்டில் ஆயிடும். செட்டில் ஆகல அப்படின்னா பக்கத்துல உள்ள கேஷுவாலிட்டிக்கு கூட்டிட்டு போங்க. நான் கடைசியா சொல்ல போற விஷயம் லாஜிக்கலா இருக்காது, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் ஒர்க்ஸ். ரொம்ப காது வலி அப்படின்னு குழந்தை அழுவும் போது ஒரு 2 வீலர்லயோ ஒரு கார்லயோ ஒரு சின்ன ரவுண்ட் உங்க வீடை சுத்தி கூட்டிட்டு போங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் குழந்தைங்க ஹாப்பி ஆயிடுவாங்க, டிஸ்ட்ராக்டும் ஆயிடுவாங்க. இதை பத்தின டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. என்னையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.